பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. Hi, hello viewers. Welcome to the show. நாங்க சொல்லல with me Praveena and Kanimozhi. Hi Kani. Hi Praveena. நீ எப்படி இப்படி அலர்ட்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ இல்லனா ஹாய்னு ஆரம்பிச்சிருப்ப. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு வாட்டி போயிடுச்சு ஒரு டேக், அதனால நினைக்கிறியா? ஏமா இன்ட்ரோல இப்படி உண்மையில நீ கொட்டி தலைப்பியா? நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கே தெரியும் நம்ம ஒண்ணும் அப்படியே டப்புன்னு எல்லாத்தையும் முடிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் வழக்கமா கேக்குற क्वेश्चन நான் கேட்க போறது கிடையாது. ஓகேவா? எப்படி கொண்டு வந்திருக்க காசிப்லாம் அப்படினா நான் கேட்க போறது. ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு கேட்க மாட்டேன், கொண்டு வந்திருக்கியா நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். ஓ சரி சரி, நீ கொண்டு வந்திருப்ப, நல்லா கொண்டு வந்திருப்ப அப்படிங்கிறதுக்கு எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு இதனால நான் எபிசோட் பண்ணதுக்கு அப்புறம். அப்ப நியூஸ் கேட்பேன், அதோட பின்விளைவுகள் அதனால நான் இனிமேல் கேட்க மாட்டேன், அவங்க தான் அதுக்கு சாட்சி. சோ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்ல இறங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சூப்பரான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இறங்குற மாதிரி சொல்றீங்க. அப்படிதான் நான் இறக்க போறேன். அவ்வளவு பெரிய நியூஸ் இது. என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் பத்தின நியூஸ் தான் நான் சொல்ல போறேன். சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்த படத்தை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பா ரஞ்சித்தோட படத்துல ஒர்க் பண்றாரு அவரு அப்படிங்கறத முதல்ல கொண்டு சொல்லிட்டுமே எல்லாமே சொல்லிட்டோம். ஆனா படத்தோட டைட்டில் பத்தி நம்ம சொன்னோமா? இல்ல அத பத்தி நான் கொண்டு வந்திருக்கேன் நியூஸ். ஏன்னா வந்து டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் நாங்க டைட்டில் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டைட்டில் வைக்க போறாங்கன்னா கபாலி அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. கபாலி கான்? நோ கான், வெறும் கபாலியா? எஸ் வெறும் கபாலின்னு வச்சிருக்காங்க. சோ அத கேட்டு ஃபேன்ஸ்லாம் ஒரே துள்ளலா இருக்காங்க. ஐ கபாலி கபாலி. அதாவது கபாலிங்கற பெரிய டானா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து நடிக்கிறார் அந்த படத்துல. நான் அப்படிலாம் எதுவும் கொண்டு வந்து சொல்லல. ஏய் சம்பந்தமே இல்லாம கபாலின்னு ஒரு படம் வச்சா அது மேபி அது ஏதாவது ட்விஸ்ட் வைக்கலாம், இல்ல நீ சொன்ன மாதிரி கூட இருக்கலாம். நீ தான் அறிவாளியாச்சு, எல்லாம் அப்படியே டான் டான் கண்டுபிடிப்ப, அப்படி கூட இருக்கலாம். எனக்கு சரியா தெரியல. ஆனா இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாருமே குதூகலமா இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்துருச்சு. எப்படி நீ கபாலின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சண்டை போடுறாரு. யாரு கபாலியாண்டா வந்துட்டாரா என்ன? அப்படிலாம் இல்ல, மைசூர்ல இருந்து ஒருத்தர் வந்து களமிறங்கி இருக்காரு இப்போ வந்து இந்த பிரச்சனையை கலப்புறதுக்கா. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகுமார்னு ஒருத்தர். ஓகே, அவர் வந்து கபாலி அப்படிங்கிற பேர்ல ஆல்ரெடி மூவி வந்து டைரக்ட் பண்ணி அதுல அவர் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் அதுல வந்து காவ்யா அப்படிங்கிறவங்க அவருக்கு பேரா நடிச்சிருக்காங்க. 2012 நான் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன், இதுக்கு பேர் வந்து கபாலின்னு தான் நான் வச்சிருக்கேன், அது எப்படி நீங்க வைக்கலாம் அப்படின்னு. ரிலீஸ் பண்ணலப்பா. இல்ல ஆல்மோஸ்ட் 80% 90% முடிஞ்சிருச்சு. ரிலீஸ் பண்ற டைம்ல இப்படி பண்ணீங்கன்னா என் படம் எப்படி ஓடும் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி மாதிரி பேசியிருக்காரு அவரு. இது வந்து பவர் ஸ்டார் சொல்வார் தெரியுமா, எனக்கு ஒரே போட்டி சூப்பர் ஸ்டார்னா அந்த மாதிரி கதை. மேபி இவர் அடுத்து பவர் ஸ்டாரா இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா வந்து இப்படி வந்து ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்காரு. எல்லாருமே ஜாலியா இருக்கிற டைம்ல போயிட்டு கபாலி நீ எப்படி வைக்கலாம், நான் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இனிமேல் கபாலின்னு தான் பேர் வைப்பாங்களா இல்ல வேற சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பிரம்மாண்டமான நியூஸ் பத்தி சொல்ல போறோம். அதாவது இந்த படம் வந்து பிரம்மாண்டமான ஒரு படம். பட் டைரக்டர் வந்து சங்கர் கிடையாது. ஏன்னா பிரம்மாண்டம் அப்படினாலே நம்ம சங்கர் சார் தான் அப்படியே கிளியர் பண்ணுவேன் இல்லையா? எதுக்கு கேட்டு ரசிங்க பண்ணுங்க. அதனால வந்து புலி படத்தை பத்தி தான் சொல்ல போறோம். புலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக்சுவலா அதுவே வந்து 1200 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? செம்ம இல்லையா? இப்படி ஒரு நியூஸ் இப்பதான் நான் கேக்குறேன். அதுலயும் வந்து தெலுங்கு சைடுல தான் பயங்கர பிரம்மாண்டமா வர பண்றாங்க. நம்ம தமிழ்ல எந்த அளவுக்கோ அதை விட பல மடங்கு வந்து நம்ம தெலுங்குல ட்ரை பண்றாங்க புலி படம் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகணும்னு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கிக் 2 படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு இல்லையா தியேட்டர்ல. சோ அந்த படத்தோட இன்டர்வியூல வந்து நம்ம புலி படத்தோட ட்ரெய்லரை வந்து போடுறாங்களாம். கிக் 2 படத்துல வந்து ரவி தேஜா தானே நடிச்சிருக்காரு. சோ அவர் தான் வந்து தெலுங்கு படத்துக்கே வந்து வசூல் மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே. ஏன்னா அவர் நடிச்ச படம் இது வரைக்கும் எல்லா படமே செம்ம ஹிட், வசூல் வந்து பயங்கரமா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அந்த வகையில கிக் 2 வந்து செம்ம பெரிய ஹிட் தான். சோ அந்த படத்துக்கு வர அவரோட ரசிகர்கள்லாம் பார்த்து புலி படத்தோட ட்ரெய்லரையும் பார்த்து அப்படியே மிரண்டு போய் அடடே இந்த படமும் கூட சூப்பரா இருக்கே, ட்ரெய்லரே இந்த அளவுக்கு இருக்கு, அப்ப படம் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல வந்து நம்ம புலி படம் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சி தெலுங்குலயும் சூப்பரா ஓடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜில நிறைய பிரஷர் கிரியேட் பண்ணிடுச்சு புலி வந்து இந்த மாதிரி. அது புலி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து விஜய் படக்குழுவினர் எல்லாம் சொல்லிருக்காங்க எங்களுக்கு வந்து இது விளம்பரமே தேவையில்லை, நாங்க தான் ஊரா போய் படம் எடுக்கிறோமே. அதுலயே அவங்க ப்ரோமோட் பண்ண எதுவுமே பண்ணல, நம்மளா பண்ணிட்டோம் எல்லாமே. அதுவா நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில கிக் 2 படத்தோட இன்டர்வல் டைம்ல நம்ம புலி படத்தோட ட்ரெய்லர் போடுறாங்களா. சோ படம் வந்தாதான் தெரியும் எந்த அளவுக்கு படம் இன்னும் ஃபேமஸா இருக்கு, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வரும். நம்ம இந்த வாரம் என்னவோ புதுசா நியூஸ் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது எல்லாமே காசிப் மாதிரி தான். அது ஓகே, நான் நியூஸ் பத்தி சொல்லல, ஆக்டர் ஆக்ட்ரஸ் பத்தி சொல்றேன். ஆமா இப்ப பேசாதவங்க பத்தில பேசுறோம். இப்போ நான் வந்து பிந்து மாதவி பத்தி சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே, அவங்கள பத்தி நாளைக்கு முன்னாடி நான் சிவகார்த்திகேயனோட விஷயத்துல பிந்து மாதவி பத்தி நான் அதுக்கும் முன்னாடி கழுகப்போ தான் நான் அவங்கள பத்தி பொதுவா கேட்டதே. இப்போ வந்து அவங்க ஒரு புதுசா ஒரு ஹாட்டான ஒரு நியூஸை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நடிச்ச படங்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்துட்டோம்னா ரொம்ப கம்மியா இருந்தாலும் எல்லா படங்களும் ஓரளவுக்கு ஓடிதான் இருக்கு, எதுவுமே ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி படம்னா இதுன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இல்லையா. ஆமா, அவங்களோட கேரக்டரும் நம்ம மைண்ட்ல அப்படியே நின்றோம். ஆனா அவங்க ஆசைப்பட்ட கேரக்டர் இன்னும் அவங்க பண்ணல.
ஓகே அதுதான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸா எதனா நடிக்கணும்னு சீச்சி ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப கிளாமரா நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? ஏ நம்ம எவ்வளவு வாட்டி இங்க சொல்லிருப்போம் நிறைய ஹீரோயின்ஸ் நான் வந்து நடிக்க வந்துட்டேன்னா ட்ரெடிஷனலா தான் நடிப்பேன், கிளாமர் அப்படிங்கிற பக்கமே போக மாட்டேன் அப்படின்ட்டு. பிந்து மாதவி வந்து கிளாமரா நடிக்க தயாரா இருந்தா அவங்களுக்கு ஏன் படம் வாய்ப்பு வரல? அதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய இல்ல இல்ல அவங்க வந்து இப்பதான் அதை வெளிய விட்டுருக்காங்க. அதாவது ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நான் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டேன் ஒரு படத்துல, சவாலை சமாளி அப்படிங்கிற ஒரு படத்துல தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க. அதாவது கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு, சோ நான் கிளாமரா நடிக்கிறேன், இதுதான் என்னோட ஆசை, ஒரு அல்ட்ரா மாடர்ன் உமனா நான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஆசையா. இது வரைக்கும் என்ன பாவடை தாவணி போடவன் கொடுத்து இப்படி பண்ணிட்டீங்க, ஃபேன்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு. ஓகே ஓகே. சோ வந்து இந்த படத்துல அவங்க வந்து கிளாமரா வந்து இறக்கிருக்காரு நம்ம டைரக்டர். சோ வந்து அவங்க வந்து பதறாதீங்க ரொம்பலாம் இல்ல, ஓரளவுக்கு ஜீன்ஸ் டாப்ஸ்லாம் போட்டு நடிக்கிற தாவணி இல்ல அப்படியே அவங்க சொல்லல, எதுன்னு அவங்க வந்து கிளியரா சொல்லல. சின்ன சின்ன ஜீன்ஸ் டி-ஷர்ட் போட்டு நடிக்கிற சின்ன சின்னதா ஓகே அந்த மாதிரி இப்ப நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் அதுல யார் ஹீரோவா பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் இருக்காருல, அவரையும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து பேசுறோம். ஏன்னா இந்த படத்துல அவர் நடிச்சிட்டு இருக்காரு, வில்லால நடிச்சாரு நினைக்கிறேன் இல்லையா அவரு. அதுக்கப்புறம் இப்ப வந்து இதுல நடிக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் பேர் டெஃபினட்டா சூப்பரா தான் இருக்கும், ஹைட்டா இருக்கட்டும் அவங்களோட வெயிட்டா இருக்கட்டும் எல்லாமே கரெக்ட்டா போஸ்டர்ஸ் கூட பார்த்தேன் நான் கூட. இப்பதான் எனக்கு டக்கு நீங்க சொல்லும்போது அந்த போஸ்டர் அப்படியே கண் முன்னாடி வந்து நிக்குது. ஓகே ஆனா நியூஸ் வந்து நம்ம இந்த படத்தை பத்தி ஆக மொத்தம் எடுத்துட்டு வரல, பிந்து மாதவி சொல்லிருக்கேன் ஆமா அப்பதான் பாப்பாங்க அவங்க சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு. சோ அவங்க வந்து இனிமேல் கிளாமரா நடிக்க போறாங்களா, யாரும் இனிமேல் ட்ரெடிஷனலா எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே ஸ்ருதி ஹாசன் வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க, ஆனா அவங்க ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க பேசுறத வச்சு நம்மளுக்கே தெரியும் விட்டுருவோமா, ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க விட்டுறலாமா, அப்படிலாம் விட முடியாது இல்லையா. சோ என்ன விஷயம் அப்படின்னா நான் வந்து செம்ம ஒரு ஃப்ரீ பேர்டுங்க. நாங்க என்னெல்லாம் யாரு வந்து கட்டி போடுவா சொல்லுங்க, என்னெல்லாம் யாரால அடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னாங்களா இல்ல நீ உங்க அப்பா அம்மாக்கு இந்த இன்ஃபர்மேஷன் குடுக்குறியான்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப வந்து அப்பா அம்மாக்கு நடிக்கிறேன்னு தெரியுது நீ நியூஸ்க்கு வா. ஃபேக்ட்மா ஃபேக்ட், இதெல்லாம் நீ நம்பிதான் ஆகணும். நம்ம வந்து ஸ்ருதி ஹாசன் பத்தி தான் பேச போறோம், இந்த ஹாசனை பத்தி இல்ல. புரிஞ்சுதா? ஹாசன் ஓகே கேளுங்க என்ன சொல்லி அதான் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. நான் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரீ பேர்ட், நானு என்ன வந்து கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி கட்டுப்படுத்துறதோ யாருமே கிடையாது. இன்ஃபேக்ட் எங்க அப்பா கூட வந்து அந்த மாதிரி என்ன வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே கிடையாது. என் தங்கச்சி ஆகட்டும் நானாகட்டும் நாங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள ஷேர் பண்ணிப்போம். எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் எங்களை எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க, அவங்களும் எங்களை ஃப்ரீயா தான் விடுவாங்க. எங்க அப்பாவும் கூட ஏதாச்சும் விஷயம்னா சஜஸ்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து ரெஸ்ட்ரிக்ட்லாம் எந்த விஷயத்திலயும் பண்ண மாட்டாங்க. சோ நாங்க வந்து ஒரு ஃப்ரீ பேர்ட் தான். என் தங்கச்சி ஆகட்டும் நானாகட்டும் நாங்க வந்து ஜாலியா தான் இருப்போம், நாங்க எந்த விஷயத்துலயும் எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. பட் ஸ்ருதி ஹாசன் வந்து இதுக்கு முன்னாடி சில ஓப்பன் டாக்லாம் கொடுத்தப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அத வந்து அவங்க வாயால இப்போ நம்மளுக்கு எல்லாம் சொல்லிருக்காங்க. ரீசன்ட்டா இப்போ வந்து நம்ம ஸ்ருதி ஹாசன் வந்து ரொம்ப கிளாமரஸா பாத்துட்டு இருக்கோம், நிறைய ஃபங்க்ஷனா இருக்கட்டும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மூவிஸ் கூட அப்படிதான் சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. அவங்களுக்கான வந்து கிளாமரா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஆக்வர்டா தெரியல, அது அவங்களுக்கு நல்லா தான் இருக்கு. அவங்க பார்க்கவே ஒரு ஃபாரின் பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நல்லா தான் இருக்கு இல்லையா. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நான் ஒரு ஃப்ரீ பேர்ட், என்ன யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் அடுத்ததா ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் பத்தி தான் நான் சொல்ல போறேன். இவரோட படங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காதல் அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். சரியா, அது எப்படிலாம் நம்ம டிஃபரெண்ட் காட்டலாம். மணிரத்னம் அப்படின்னு தோணுச்சு. சரி கௌதம் மேனனா வந்து காதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நான் ஒத்துக்கிறேன், நீ வந்து அறிவாளி அப்படிங்கறது நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். க்ளூ கொடுக்காம கண்டுபிடிச்சிருக்க பத்தியா, அதுதான் உங்களோட திறமை. சோ அவரை பத்தின நியூஸ் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட படங்கள் பத்தி நான் சொல்லவே வேண்டாம், எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து ரீசெண்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் இன்ஜினியரிங் படிச்சு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட எல்லா படத்தோட ஹீரோ இன்ஜினியரிங் படிச்சவங்களா தான் இருப்பாங்க. இப்போ அவர் பண்ணிட்டு இருக்க படத்துல கூட அப்படி இருக்கலாம், சிம்பு வச்சு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அச்சம் என்பது மடமேடா அப்படின்ட்டு. சோ இந்த படத்தை பத்தின நியூஸும் நான் கொண்டு வரல, இவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படிங்கிற பத்தி தான் நான் சொல்ல போறேன். இப்போ வந்து பொதுவா ஒரு கதை எழுதி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அது ஸ்டார்ட்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இப்போ உன்கிட்ட நான் வந்து டைரக்ட் பண்றேன் அப்படின்னா உன்கிட்ட வந்து நான் கதை சொல்வேன் இல்லையா, இதுதான் ஸ்டார்டிங் தான் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா எனக்கு அந்த கதை பிடிக்காதுன்னு நான் சொல்றேன். சரி ஓகே அதை விட்டு நான் உன்னை சூஸ் பண்ணது என்னோட தப்பா போச்சு, இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டயாவது நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரிதான் இவரும் ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதி முடிச்சிருவாராம். இப்போ வந்து ஒரு ஹீரோ இல்ல ஹீரோயினை பத்தி நான் அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நான் வந்து கதையை சொல்லுவேன் ஆனா கிளைமேக்ஸ் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நமக்கு இத்தனை நாள் அவர் அஜித்துக்கே சொல்லியேமா, அஜித்துக்கே இல்ல இது வரைக்கும் பண்ண எந்த படத்துக்குமே அவர் வந்து கிளைமேக்ஸ் அப்படிங்கறது வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது எழுதுனதே கிடையாது. 90% முடிஞ்சிருவேன், அந்த 10% கிளைமேக்ஸ் வந்து படம் எப்படி மூவ் ஆகுதோ அதை வச்சு நான் ஏத்த மாதிரி நான் மைண்ட் வந்து மாத்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா, காக்கா காக்கா படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு 2 கிளைமேக்ஸ் இருக்குப்பா. நான் கொஞ்ச நாள் கழிச்சு யூடியூப்ல பார்த்தேன், ஜோதிகா வந்து சாக மாட்டாங்க அந்த கிளைமேக்ஸ்ல, அவங்க வந்து திருப்பி ஒரு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு, இது ஒரு கிளைமேக்ஸ். ஆனா படத்துல வச்சிருந்தது வந்து ஜோதிகா இறந்து போயிடுவாங்க. சோ அவர் வந்து
அப்படி ஆடியன்ஸோட மென்டாலிட்டி பார்த்து வைப்பார் போல இருக்கு. அவர் வந்து அந்த கான்செப்ட் வச்சிருந்தாருன்னா, அதாவது சாகாத மாதிரி வச்சிருந்தாருன்னா இவ்வளவு இந்த அளவுக்கு சினிமேட்டிக்கா முடிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருந்ததுனால ரீச் ஆயிடுச்சு ஆடியன்ஸ் மத்தியில. ஆனா வந்து எல்லா ஹீரோஸும் அப்படி இருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் சொல்லி ஆகணும் எனக்கு சில பேர் சொல்லுவாங்க. எப்படி நீங்க வந்து அதை மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எம்எல்ஏ வச்சிருக்கிற நம்பிக்கை தான் அதுக்கு காரணம். நான் படம் பண்ணேன்னா அதோட கிளைமேக்ஸ் வந்து வர்த்தா இருக்கும் அப்படிங்கறது நான் பண்ணிட்டேனே, கிளைமேக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுதான் இது வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பண்ணிருக்காங்க. சோ வந்து அந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. அப்படியே ஏதாவது ஹீரோஸ் வந்து கிளைமேக்ஸ்ல இதை மாத்துங்க, சீன்ஸ் இதை மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த படத்தையே நான் வந்து குவிட் பண்ணிடுவேன், நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். நான் என்ன யோசிக்கிறேனோ அதான் நான் செய்வேன். வேற யாரும் எனக்கு பின்ன டைரக்டர் அவர்தானே யோசிக்கணும். சஜஷன் ஓகே, டைரக்டர்ஸ் வந்து சஜஷன்லாம் கொடுத்தா ஏத்துப்பாங்களே அப்படி சொன்னா. ஆனா இவர் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆயிட்டார்ல, அதனால இவர் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ இவரோட கதை வந்து மாத்திர அளவுக்கு இருக்காது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து சூர்யா விஜய்லாம் இவரோட கதையை வந்து டிராப் பண்ணிட்டாங்க இல்லையா. நமக்கு வந்து நியூஸும் வந்துச்சு, ஸ்டோரி போய் சொல்லி வந்து இந்த மாதிரி டிராப் பண்ணாங்க. மேபி அதுக்கு ரீசன் இதுவா கூட இருக்கலாம். அவங்க வந்து கிளைமேக்ஸ் ஏன் நீங்க என்கிட்ட சொல்லலன்னு கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சீனுக்கு பதிலா இதை போடுங்க. பொறுத்த வரைக்கும் சாங்குக்கே வந்து பயங்கரமா சஜஷன்லாம் கொடுப்பாரு. அதால முன்னாடி சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு மாஸ் படத்துல. சோ கதைக்கு சொல்லி இருந்திருக்க மாட்டாரு, அது இவர் கேட்டு இருந்திருக்க மாட்டாரு. ஆமா, சோ இவங்க ரெண்டு பேரும் அதனாலதான் டிராப் பண்ணிருக்கலாம், அதுவும் தெரியல. சோ இந்த நியூஸ் மூலமா ரெண்டு விஷயம் நமக்காக தெரிஞ்சிருக்கு. என் டார்லிங்க்கு ரொம்ப பெரிய மனசு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதாவது என்னோட மேல் டார்லிங், அதான் அது கரெக்ட்டா சொல்லிடுங்க. கண்ணு சுருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, டவுட் வந்துருச்சுன்னு சொன்ன. ஆர்யா பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆர்யா வந்து அப்படியே யாரை கேட்டாலுமே வந்து அவரை பத்தி புகழ்ந்து தள்ளுறாங்க. இன்ஃபேக்ட் பாலா சார் கூட வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் இல்லையா, அவன் வந்து அவ்வளவு தங்கமான பையன்பா அவரை பத்தி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் எனக்கு அது உண்மையா போயெல்லாம் தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவரு வந்து ஜெம் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அது உண்மைதான். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது டைட்டானிக் ஷிப்பா கூட இருந்தாலும் அது வந்து என்ன சொல்றது மூழ்கடிச்சிருவாரு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்காக இல்லையா. அந்த அளவுக்கு வந்து நட்புன்னு வந்துட்டா பயங்கரமான பாசக்கார பயபுலையா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இல்லையா. ஆனா இவங்களோட குரூப்ல இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. கில்லி படத்துல சொல்லுவார்ல விஜயோட ஃப்ரெண்ட், உங்க அப்பா ரொம்ப போலீஸா இருக்காங்க, இந்த மாதிரி இவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. சோ யாருனாலுமே அவங்களுக்கு விட்டு கொடுத்தா போறாங்க. சோ அதே மாதிரி வழக்கம் போல ஆர்யா வந்து ஜெயம் ரவிக்காக ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்திருக்காராம். என்னன்னு பாத்தீங்கன்னா தனி ஒருவன் படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஜெயம் ரவி இது ஜெயம் ரவியோட அண்ணா தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தை. சோ தனி ஒருவன் படம் வந்து இந்த மாசம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா. சோ இந்த படம் வரும்போதே தான் எச்சன் படத்தையும் ரிலீஸ் பண்றதா ஒரு டாக் இருந்தது. பட் ஆர்யா என்ன பண்ணிட்டாரு, ஜெயம் ரவி வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பா, அவரோட படம் வருது, சோ அவரோட படம் வந்து நல்லா ஓடட்டும், என்னோட படம் நான் அப்புறமாவே ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எச்சன் படத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதாவது ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா. எச்சன் படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் அதாவது செப்டம்பர்ல வந்து ரிலீஸ் பண்ற மாதிரியான ஒரு டாக் இருக்கான். பட் செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா விஷாலோட பாயும் புலி படமும் ரிலீஸ் ஆக போகுதான். ஓகேவா. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் சாரோட புலி படமும் ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த ரெண்டு படமும் வருது. ஆஸ் யூசுவல் விஷால் வந்து இவருக்கு பயங்கரமான க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷால் தான் இல்லையா. சோ ஆர்யா திரும்பவும் போஸ்ட்போன் பண்ணுவாரா இல்ல இட்ஸ் ஓகே நேத்துல தடவை. சோ அந்த நியூஸ் இன்னும் வரல, அவர் போஸ்ட்போன் பண்ண போறாரா இல்லையா செப்டம்பர் ரிலீஸ். அந்த நியூஸ் இன்னும் வரல. இந்த படமும் கூட செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆக போகுது எச்சன் படமும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் தான் இருக்கு. இப்போதைக்கு என்னன்னா ஜெயம் ரவிக்காக அவர் வந்து விட்டு கொடுத்து தன்னோட படத்தை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஆர்யா. இப்ப நான் ஒரு சூப்பரான ஹீரோயின் பத்தி சொல்ல போறேன். ஓகேவா. அவங்கள பத்தி எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. நம்ம இந்த ஷோல அவங்கள பத்தி சொல்லி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்கள பத்தி நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருப்பாங்க போல. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா கூகுள் அதிகமா தேடப்பட்ட பிரபலங்கள்ல இவங்க வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோயினா இருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராதிகா ஆப்தே பத்தி தான் சொல்லிருக்கேன். எஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து அவங்கள பத்தி சொன்னது நம்ம ரஜினிக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. அதுலதான் அவங்க கொஞ்சம் ஃபேமஸாவே ஆனாங்க இல்லையா. ஆமா, இப்போ வந்து கூகுள்ல வந்து அதிகமா சர்ச் பண்ண பிரபலங்கள், அதாவது இந்திய பிரபலங்கள்ல இவங்க வந்து டாப் மோஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. எஸ், அதிகமா ராதிகா ஆப்தேன்னு போட்டு தேடி இருக்காங்க. அப்படி என்ன சாதனை. அது வந்து மராத்தி, ஹிந்தி இந்த மாதிரி மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோனி படம் மூலமா நம்ம தமிழுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல் இன் ஆல் அழகுராஜா அந்த படத்துலயும் நடிச்சிருந்தாங்க. சோ அதுல எல்லாம் நடிச்சிருந்தாலும் அவங்களோட பேர் வந்து அவ்வளவா பேசப்படல. ஆனா இப்ப எதனால அதிகமா அவங்கள பத்தி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி கூட அவங்க வந்து ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்களா, எவ்வளவு பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அசால்ட்டா இது நடந்துருச்சேமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வரதுக்கு. அண்ட் அந்த ரீசன் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மராட்டி படம் ஒண்ணு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து ரொம்ப கிளாமரஸா நடிச்சிருக்காங்க போல. சோ அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூகுள்ல அவங்க பேரை போட்டு சர்ச் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. சோ ரஜினிக்காக இவங்க வந்து சர்ச் பண்ணாங்களா, நம்ம தலைவரோட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாங்களான்னு தெரியல. ரெண்டு சாதனை இதுதானா, ஏதோ பெருசா சொல்ல போறேன்னு நினைச்சேன்.
நான் அவங்க ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த அளவுக்கு தான், ஏதோ பண்ணிருக்காங்க அதனாலதான் அப்படின்ட்டு பார்த்தா கூட இன்னும் இருக்கு, இவ வந்து சும்மா இன்ட்ரோ குடுக்குறாங்க. இல்ல அவங்களும் இப்படிதான் எனக்கு பொசுக்குன்னு முடிச்சுட்டாங்க. சோ இதுதான் 2 ரீசன். சர்ச் பண்ணாங்கன்னா இது 2த்துக்காக தான் இருக்கணும். ஒண்ணு வந்து உங்க கிளாமரஸா நடிச்சத பாக்குறதுக்காக இருக்கணும், அப்படி இல்லன்னா இனிமேல் நடிக்க போற படத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கணும். ஆக மொத்தம் இவங்க அதிகமா தேடுறாங்க, அதிகமா தேடுறாங்க. இவர் வந்து வில்லன்னு சொல்றதா இல்ல காமெடி என்ன சொல்றதான்னு தெரியல. ஆக மொத்தம் இவர் வந்து டெரரான ஃபர்ஸ்ட் படத்துல வந்து பயங்கரமான வில்லனா வந்தாரு. அவரை பார்க்கும் போதே பயமா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், எப்படி சொல்றது, ரொம்ப டெரரா இருந்தது. டெரரையும் தாண்டி ஒரு மாதிரியான கிரியேச்சர் மாதிரி இருந்தாரு இல்லையா அவரு. கிரியேச்சர் யார பத்தி நீ சொல்ற? சொல்லு. மொட்டை ராஜேந்திரன்மா. அவரை போய் கிரியேச்சர் சொல்லல. நான் கடவுள் படத்துல அதுல நீ பாரு, ஏதோ ஒரு அவருக்காக இன்ட்ரோ சீன்லாம் வச்சிட்டு இருக்காங்க அவங்க படத்துல. அது இப்போ ஓகேவா, பட் அவர் ஆரம்ப காலத்துல வந்து ஒரு கிரியேச்சரா தான் இருந்தாரு ஆரம்ப காலத்துல. ஆமா, கடவுள் படைப்புல நம்ம எல்லாரும் ஒரு கிரியேஷன் தான். எப்படி சமாளிக்கறாங்க பாருங்க, அங்க நிக்கறாங்க. ஓகேவா. சோ வந்து அவர் நான் கடவுள் படத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லாம் இன்ட்ரோ ஆனார் இல்லையா. அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு ஃபைட் மாஸ்டர் தான். சோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பெல்லாம் ஒரு ஃபேமஸே ஆகல, ஹிட் ஆகல. சோ நம்ம பாலா சார் தான் அவர் அந்த ரத்தனத்தை கண்டி எடுத்து அவர் படத்துல நடிக்க வச்சார் இல்லையா. நான் கடவுள் படத்துல நடிச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் மேக்கப்பா இல்ல ஆரம்ப காலத்துல அவர் அப்படிதான் இருந்தாரு. அவரை பார்க்கும் போது ஐயோ பயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஆனா கடைசியில அவர் காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்களே. ஆமா, அடுத்த படங்கள்ல வந்து அவர் வில்லனாவும் நடிச்சாரு. ஆனா இப்ப வந்து நிறைய காமெடியா தான் நடிக்கிறாரு இல்லையா. சாமியாரெல்லாம் காமெடி சாமியாரெல்லாம் டார்லிங் படத்துல நடிச்சாரு. சோ அதை தொடர்ந்து அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் இன்னி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் சீன் எல்லாம் வைக்கிறாங்க, ஹீரோவை காட்டுறதுக்கு முன்னாடி இவரதான் படத்துல காட்டுறாங்க. அதுல அவங்க வந்து ஒரு லக் மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னா அந்த படம் ஓடிடும், அந்த படத்தோட வாஸ்து மாதிரி வச்சுட்டாங்க. சோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ராஜேந்திர பார்த்தா அவர் ஃபேஸ் பார்த்தா என்னதான் காமெடி கேரக்டர் நடிச்சா கூட இவர் ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப டெரர் பீஸா தான் இருப்பாரு தானே தோணுது அவர் முகத்தை. கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. ஆனா ராஜேந்திரன் என்ன சொல்லிருக்காருன்னா, அட முகத்தாங்க அப்படி இருக்கும், நிஜத்துல நான் ஒரு குழந்தைங்குள்ள மாதிரி குழந்தைன்னு தான் சொல்லுவாரு. நான் அவ்வளவு ஒரு அப்பாவி, நான் அவ்வளவு ஒரு சாஃப்டான. அவரே சொல்லிட்டாரா இல்ல அவங்க சுத்தி உள்ளவங்க சொன்னாங்களா? இல்ல சுத்தி உள்ளவங்களும் சொல்லிருக்காங்க. பட் இவர்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லிருப்பாங்களா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப டெரர்னு நினைச்சேன், ஆனா உங்ககிட்ட பேசின அப்புறம் தான் தெரியுதுன்னாங்களா. சோ அவங்களுக்கு எல்லாம் இவரு சொல்லிருக்காரு, அட நான் பார்க்கதான் அப்படி இருக்கேன், நிஜத்துல நான் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவர் சொல்லிருக்காரு, என்கிட்ட வந்து பழகி பாருங்க, அப்பதான் என்னோட நிஜமான உருவம் என்ன ரூபம் என்னன்னு உங்களுக்கு பழகுற அளவுக்கு அவர் ஃப்ரீயா இருக்காரு, வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் இவரே போய் அப்பா இப்படியாப்பா அப்படியாப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டா தான் பேசுறான். இப்போ வந்து ஒரு டாப் மோஸ்ட் லெவல்ல ஒரு நல்ல ஆக்டரா இருக்கும்போது திமிர் வந்திருக்கணும் இல்லையா. ஆப்வியஸா நிறைய பேருக்கு இந்த காலத்துல வந்து திமிர்ல அப்படியே டக் டக்குன்னு வருது எல்லாருக்கும். பட் இவர் இவ்வளவு உச்சத்துக்கு போயும் கூட இன்னைய வரைக்கும் ரொம்ப சாஃப்டா லீனியன்டா தான் எல்லாருக்கிட்டயுமே பேசுவாரா. அந்த வகையில வந்து அவர் பார்க்கதான் டெரர், ஆனா வந்து ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாரு அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால அப்படின்னு. எனக்கு நேஹா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனுக்கு தண்ணில கண்டம் படத்துல வந்து ஒரு ட்ரீம் கெட்டப்ல வருவாங்க இல்லையா நேஹா, அவங்கதான் நேஹா. சோ அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது டிஃபரண்டா சொல்லிருக்காங்களே, எல்லாரும் எடுத்தோம் த்ரிஷா நயன்தாரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, சொல்லிருக்காரா? நிறைய சொல்லிருக்காரு அவரு. சோ எனக்கு நேஹா பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பழைய ஆக்ட்ரஸ் பத்மினி இருக்காங்கல்ல, அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான் தீவிரமான ஒரு ஃபேன், யாருன்னு என்னோட டார்லிங் நயன்தாராக்கு. நயன்தாரா கூட நயன்தாரா கூட நான் 2-3 படம் நடிச்சிருக்கேன். ராஜாராணி, பாஸ் என்கிற பாஸ்கர் எல்லாம் நடிச்சிருக்கேன். ஆனா நயன்தாராக்கும் எனக்கும் நடுவுல வந்து டைரக்டான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்களும் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க, நானும் நடிச்சிருக்கேன். மத்தபடி எங்களுக்கு 2 பேருமே சேர்த்து வச்ச மாதிரியான காட்சிகள் எதுவுமே இது வரைக்கும் அமையல. இனிமேல் வந்து அந்த மாதிரி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆடியன்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க, ஒருவேளை நீங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டா நீங்களே கேப்பீங்க போல இருக்கேன், நயன்தாரா கூட தான் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க போல இருக்கேன் அப்படின்னு மொட்டை ராஜேந்தர் கிட்ட கேட்டேன்னா அவர் சொல்லிருக்காரு, சேச்சே எனக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் கிடையாது, எனக்கு இப்படி இருந்தாலே போதும், நான் ஜஸ்ட் அவங்களோட அவங்களை கடத்திட்டு போற மாதிரி கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எதுவுமே சொல்லல அவரு, நான் அவங்களோட தீவிரமான ரசிகன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன், தவிர இந்த மாதிரி எல்லாம் நான் ஆசைப்படல, பட் நீங்க ஃபீல் பண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு போல இருக்கு அவரு. நான் அடுத்ததா ஒரு டான்ஸ் மாஸ்டர் பத்தி சொல்ல போறேன், இல்ல டைரக்டர் பத்தி இல்ல ஹீரோ பத்தி. புரிஞ்சு போச்சா? நான் லாரன்ஸ் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். லாரன்ஸே வந்து அதிர்ச்சி ஆக்கிட்டாங்க நம்ம கேட்ட क्वेश्चनல. பேய் படத்துல டைரக்ட் பண்ணி அவர் நம்மள தான் அதிர்ச்சி ஆக்குவாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டான்சரா பார்த்தோம், அசத்திட்டார் இல்லையா. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா நடிச்சாரு. ஹீரோவா நடிச்சோம் யதார்த்தமான நடிப்புல எல்லார் மனசுலயும் வந்து உட்கார்ந்துட்டாரு அவர். அதுக்கு அப்புறம் டைரக்ட் பண்ண இறங்கினாரு. முனி அந்த மாதிரி நிறைய படங்கள் அடுத்தடுத்து கொடுத்து செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு எல்லா படங்களும். சோ இப்போ வந்து அவங்க கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னு
பாத்தீங்கன்னா நம்மளும் அந்த கொஸ்டின் ஆக்சுவலா கேட்டிருக்கணும், நமக்கு அந்த அளவுக்கு மூளை ஒர்க் ஆகல. பாத்தீங்கன்னா எந்த ஹீரோயின்ஸ் கூட அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரூமர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களோட கம்பேர் பண்ணி வந்ததே கிடையாது இல்லையா, நம்ம நோட் பண்ணவே இல்லை. எனக்கு இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணுது, ஆமால இந்த மனுஷன் கூட ஒரு பிள்ளைய வச்சு கூட கம்பேர் பண்ணல. ராயலட்சுமி கூட நடிச்சாரு, டாப்ஸி கூட நடிச்சாரு, எல்லாமே சூப்பரான ஹீரோஸ். அவங்க எந்த படத்துல நடிச்சாலும் அந்த ஹீரோஸோட எப்படியும் ரூமர்ஸ் வந்துரும் இல்லையா, ஆனா இவங்க கூட மட்டும் வரவே இல்லை. சோ அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், டைரக்ஷனா ஹீரோவா பண்ணி முடிச்சுனா கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன். வரல இல்ல வராத விஷயத்தை நீங்க எதுக்கு இப்ப வரவே ஆசைப்படுறீங்க, ஏன் ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்டீங்க, எப்போ உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஷாக் ஆயிட்டு என்னையா பேசுற, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை 11வது படிச்சுக்கிட்டு இருக்கு, எத்தனை தடவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் வயசு ஆகுதுன்றாரா? ஆமா அவங்க தான ஸ்வீட்டா சொல்லிருக்காரு, எனக்கு வந்து ரொம்ப அழகான வைஃப் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம 11th படிக்கிற ஒரு அழகான குழந்தையும் இருக்கு. அது வந்து ராகவி குழந்தை இப்படி இல்லாம அவருக்கு அவரோட இதுல இருந்து நான் சொல்றேன், அவருக்கு எப்பவுமே அது குழந்தை தானே, அதனால சொல்றேன். போதும் அவங்க வந்து 11th படிச்சிட்டு இருக்காங்களாம், பேர் ராகவின்னு வச்சிருக்காங்க. சோ நம்ம வந்து லாரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ராகவேந்திராவோட ஒரு தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு. லாரன்ஸ் மாத்திட்டாரு. எஸ், எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா நான் ராகவேந்திரர் அப்படிதான் வச்சிருப்பேன். சோ எனக்கு கேர்ள் பாப்பா பிறந்ததுனால நான் ராகவின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டீட்டெயிலே கொடுத்திருக்காரு அவங்க ஃபேமிலியை பத்தி. அதனால கல்யாணம்ன்ற வார்த்தை கேட்டீங்களா? ஆமா எனக்கு வந்து குழந்தை இருக்கு, மனைவி இருக்கு, நல்ல ஃபேமிலி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிம்பிளா முடிச்சிட்டாரு. என்னப்பா இப்ப போய் கல்யாணம் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. சோ வந்து லாரன்ஸ் அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து இறங்கியிருக்காரு. சோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நான் வந்து ஓகே சொல்றேன் அந்த ஸ்லாங்லயே நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க. டைம் அவங்க பார்த்து அலர்ட் ஆயிருப்பாங்க, இது கண்டிப்பா பிரேக் டைம் இல்லையே எண்ட் டைம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சோ ரெண்டு பேருமே நல்லா டயர்டாவும் ஆயிட்டோம். அது மட்டும் இல்லாம நிறைய சூப்பரான நியூஸ்லாம் கொடுத்தோம். அதாவது வழக்கத்தை விட ஆமா சாதாரண நியூஸ் கூட நம்ம வெச்சில செஞ்சோம், பயங்கரமா பில்டப் கொடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். சோ அது வந்து அடுத்த வாரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட நம்ம கிளம்பிக்கலாம், போய் அடுத்த நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு. சோ கிளம்புறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சொல்றதை சொல்லிடலாம். நாங்க சொல்லல நாங்க சொல்லவே இல்லை.